இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலமும் நிறைவேற்றாத புதுமை திட்டங்களை நாம் நிறைவேற்றுறோம். சமூக நீதி வழியா சமத்துவ சமுதாயத்தை படைக்க பாடுபடுகிறோம். நம்முடைய லட்சிய பயண வழியில ஒரு சில தடைகள் இடர்பாடுகள் இருக்கிறத நாம் மறுக்கல. உடனே சில பேர் அதை மட்டும் பெருசுபடுத்தி அரசியலாக பார்க்க என்னென்ன பேசுறாங்க. இதுதான் பெரியார் மண்ணா, இதுதான் அம்பேத்கர் மண்ணான்னு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு இடத்துல நடந்த சம்பவத்தை முழுசா புரிஞ்சிக்காம, அதில் அரசோட செயல்பாடுகளை தெரிஞ்சிக்காம, தெரிஞ்சிருந்தாலும் திட்டமிட்டு வதந்திகளை பரப்பி நம்ம திராவிட மாடல் அரசுக்கு கெட்ட பெயரை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, உங்க மதவெறி சாதி வெறி எண்ணம் இந்த பெரியார் மண்ணில, அம்பேத்கர் கொள்கை உரம் பெற்ற இந்த மண்ணில ஒருபோதும் நிறைவேறாது, ஒருபோதும் நிறைவேறாது. இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை உங்களால் அதை நிறைவேற்றவும் முடியாது. தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கருமே தங்கள் வாழ்ந்த காலத்திலேயே இது போன்ற பல நெருக்கடிகள் எல்லாம் எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டுத்தான் லட்சிய பயணத்தை தொடர்ந்தாங்க. அவங்களுடைய கொள்கை வழி நடக்கக்கூடிய நம்முடைய அரசும் சமூகத்தில் நிலவக்கூடிய இடர்பாடுகளை நீக்கி சமூகத்தை பிளவுபடுத்தும் சக்திகளை மக்களிடம் அம்பலப்படுத்தி சமூக நீதி கொள்கை நிலைநாட்டி சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கியே தீருவோம். இதுதான் தந்தை பெரியார் மீதும் புரட்சியாளர் அம்பேத்கர் மீதும் நாங்கள் எடுக்கக்கூடிய உறுதிமொழி. ஆதிதிராவிட பழங்குடியின விழிப்புணர்வு கூட்டத்தில் உரையாற்றின நான் 5 இலக்குகளை குறிப்பிட்டேன். முதல் இலக்கு கல்வி, வேலை வாய்ப்பில அவங்களுக்கு உரிய இடங்கள் பெறணும். 2வது இலக்கு சமூக அமைப்பில் அவங்க எந்த சூழலையும் புறக்கணிக்கப்படக்கூடாது. 3வது இலக்கு எக்காரணம் கொண்டும் சாதியின் பெயரால தடுக்கப்படக்கூடாது. 4வது இலக்கு அரசியல், பொருளாதாரம், கல்வி ஆகிய அனைத்து மட்டத்திலையும் அவங்க வளர்ச்சி உறுதி செய்யப்படணும். 5வது இலக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இந்த சிந்தனை கொண்ட அரசாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து செயல்படுது, இனியும் செயல்படும் என அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாளில் உறுதி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.